வெறும் தக்காளியை வச்சு ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் சட்னி. இந்த சட்னிக்கு வெங்காயம், தேங்காய், பொட்டுக்கடல் இப்படி எதுவுமே தேவை கிடையாது. 5 நிமிஷத்தில் ரொம்ப சூப்பரான டேஸ்டான சட்னி. இட்லி தோசை கூட பர்ஃபெக்டான காம்பினேஷன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை நைட் டின்னராக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெறும் 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த சூப்பரான இன்ஸ்டன்டான சட்னி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நான் அன்றைக்கி 1/4 கிலோ அளவு தக்காளி பழத்தை நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனது 1 டேபிள் ஸ்பூன் போல் அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சது கொஞ்சமாகவே ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்க்குறனால நமக்கு இந்த சட்னி வந்து ரொம்ப வாசனையாக ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும். இதுக்கு தேவையான அளவு வரமிளகா, காரம் ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 வரமிளகா சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 3லேருந்து 4 பல் பூண்டை வந்து உரித்து சேர்த்துக்கலாம். ரெண்டுமே லைட்டாக வதங்கணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து இதில் சேர்த்துருக்கேன். ஸோ நம்மளுக்கு மெயின் குவான்டிட்டி வந்து தக்காளி தான். நம்ம தேங்காய் எதுவுமே ஆட் பண்ணிட்டு போட கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு குவான்டிட்டி ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க. உங்கள் சட்னி குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தக்காளி சேர்த்துக்கோங்க. ஸோ தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும்னு தேவை கிடையாது. ஜஸ்ட் அந்த தக்காளியில் இருந்த அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அது வந்து வெளியில் வந்தாலே போதும். அதாவது ஒரு 1/2 அளவு வெந்தால் போதும் நம்மளுக்கு வந்து தக்காளி இந்த சட்னிக்கு வந்து பாருங்கள் லைட்டாக வதங்கிருச்சு. அதாவது தண்ணி ஃபுல்லாக வெளில வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லாவே ஆற வச்சு எடுத்துக்கிடலாம். நல்லாவே ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நல்லாவே ஆறிடுச்சு. நம்மளுக்கு ஆறினதுக்கப்புறம் அந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி விழுதை ஃபுல்லாக மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு உப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நீங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இது கூட ஃப்ளேவருக்காக நம்ம வந்து லாஸ்ட்டாக அரைக்கும் போது வந்து மல்லி இலைகளை அரைச்சோம்னா நமக்கு சட்னி நல்லா திக்காக டேஸ்டியாக கிடைக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்க கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளித்தா நம்ம சூப்பரான டேஸ்டியான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இட்லி தோசை கூட இதை வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த தக்காளி சட்னி ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.